வணக்கம். இன்னைக்கு தக்காளி சாதம் கிண்ட போகிறேன். அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் நிலக்கல்ல எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் பாருங்கள் அரிசி பருப்பு கொஞ்சம் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் ஊற நல்லா வதங்க விடும். நல்லா வதங்க விட்டு அப்படியே நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் எண்ணெய் நெய்யை ஊற்றிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் மனம் வரும். அப்படியே அரிசி இறக்கிற வேண்டியதான். அரிசி இறக்கி விட்டு லைட்டாக கொதி வந்த பிறகு உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் மஞ்சப்பொடிலாம் போட்டாச்சு. லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம ரைஸ் குக்கரில் லைட்டாக சூடான பிறகு உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். கொண்டக்கடலை ஊற வச்சு போட்டுக்கலாம். நான் நிலக்கடலை போட்டுக்கேன். இன்றைக்கி கொண்டக்கடலை போடலாம், என்ன கடலை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே செஞ்சுக்கிட்டு போகிறேன். அப்புறம் போன்லெஸ் சிக்கன் தாவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பிரட்டல் பண்ண போகிறேன். இதை இப்படி போட்டு பண்ணிட்டோம்னா அந்த ஆயில் பூரா அதில் இருக்க கொழுப்புலாம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தனியாக வச்சு சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சமைச்சோம்னா அந்த கொழுப்புலாம் எல்லாம் வந்துடும். இப்போ இந்த கொழுப்புலாம் இதில் ட்ரை ஆயிரும். எப்படி சூப்பரான ஐடியா இல்லை? எப்போவுமே போன்லெஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பூன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொழுப்பு பூரா ட்ரை ஆகி இறங்கிடும். இந்த பாருங்கள் உள்ள தெரியுதா? அப்போ நம்ம எடுத்துட்டோம்னா எந்த கொழுப்புமே இருக்காது. அதில் சமைக்கல சூப்பராக இருக்கும். பாருங்கள் தெரியுதா? அந்த கொழுப்புலாம் போய் ட்ரை ஆகுது. எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே தோசைக்கல்லில் எடுத்து வச்சாவே போதும். பாருங்கள் தக்காளி சாதம் இப்போ தான் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே மூடி விட்டுருங்க. இந்த கொஞ்சம் நேரம் கொதித்து ட்ரை ஆகட்டும். அந்த சிக்கனை ரெடி பண்ண போகிறேன் நண்பர்களே. அதுக்குள்ளே மசாலா இதெல்லாம் சேர்த்து பண்ணுவேன். மெயினாக பட்டை மிளகாயும் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லை இது தாளிக்கையில் இந்த மாதிரி கிராம்பு எல்லாத்தோடும் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் செட்டிநாடு ஸ்மெல் வரும். அப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வச்சுருக்கேன். கறியை நான் வதக்கிட்டு இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வரமிளகாய் பொட்டுக்கல்லை சோம்பு கசகசா பட்டை கிராம்பு எல்லாம் வச்சுருக்கேன், ஏலக்காயெல்லாம். அதை போட்டு அப்படியே ஒரு கிண்டி விட வேண்டியதான். தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்க போகிறேன். கோச்சிக்காதீங்க நண்பர்களே, நான் ஒத்த கையில் தான் கேமரா பிடிச்சிட்டு செய்கிறதுனால கொஞ்சம் க்ளீனாக வராது. கேமரா ரொம்ப சூடி இருக்குது. சட்டி இஞ்சியும் அதில் நான் டேஸ்ட் இல்லை, அதனால் இஞ்சி துண்டு மட்டும் வச்சு போட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம். வா, ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி சாதம் ரெடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குக்கரில் போட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தம்மு போட்டு விடுங்க கொஞ்சம் நேரம். அப்படி கிண்டி விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் தேவை. சிக்கன் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது நம்ம ஊர் செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்ச பொடி. இப்போ அதை அடுத்து தூவி விடுவேன். இதை போட்டால் தான் நம்ம செட்டிநாடு ஸ்டைல் வரும். சூப்பரான தக்காளி சோறு ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. சிக்கன் பிரட்டல் தக்காளி சாதம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? பாருங்க, இது நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அறுக்கிற பொடி. அப்படி தூவி விட்டு அது மேலே லைட்டாக தூவி விட்டிங்கன்னா அப்படித்தான் வரும் ஃப்ளவர்ஸ். ஓகேங்க, தக்காளி சாதம் ரெடி, சிக்கன் ரெடி, ஆவி பறக்குது. அப்படியே ஒரு சாப்பாடை போட்டுருவோம். வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட கிச்சன் சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால இப்படி தான் எடுக்க முடியுது. ஆமாம், இந்த பாருங்கள் சிக்கன் ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம செட்டிநாடு ஸ்டைலு. ஆமாம்,
அப்படி சாப்பிட்டு இந்த பாருங்க நிலக்கல்லாம் தெரியுதா, சூப்பரான சாப்பாடு. அப்படியே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க, நல்லா ஃப்ளவராக இருக்குது தக்காளி சாதம். அப்படி சிக்கனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கரெக்டாக இருக்குது பக்குவமாக. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.